மே மாதம் 16ஆம் தேதி 2008 வருஷம் விடியற் காலையில் பாரதி மண்டல்ன்ற ஒரு நபர் L32 ஃப்ளாட் நம்பர் ஜால்வாயு விஹார் நோய்டாவில் இருக்கிற ஒரு வீட்டுடைய காலிங் பெல்லை ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க அந்த வீட்டுடைய டொமஸ்டிக் மேட், இன் அதர் வேர்ட்ஸ் வீட்டுடைய வேலைக்காரி. அந்த கதவை யாரும் திறக்கலை, அந்த கதவும் பூட்டப்பட்டிருக்கு. அந்த வீட்டுடைய கதவு சிஸ்டம் எப்படின்னா, முதல்ல ஒரு அயன் கிரில் இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு மெஷ் கிரில் டோர் இருக்கும், அதுக்கு பின்னாடி அந்த வுடன் டோர் இருக்கும். ஸோ யாரும் முதல் தடவை அந்த காலிங் பெல்லை ப்ரெஸ் பண்ணதில் ஓப்பன் பண்ணாததுனால அவங்க பக்கத்தில் இருக்க டெரஸாண்ட போயிட்டு அந்த வீட்டுக்கு கழுவ வேண்டிய மாப்ஸ்டிக்கையும் ஒரு பக்கெட்டையும் எடுத்துகிட்டு வந்துட்டு 2வது தடவை அந்த காலிங் பெல்லை அமுக்குறாங்க. 2வது தடவையும் யாரும் ஓப்பன் பண்ணலை. திரும்பவும் 3வது தடவை அமுக்குறாங்க. 3வது தடவை அமுக்கும் போது யூஸ்வலாக அவங்க கதவை வந்து ஓப்பன் பண்ணுற ஹெம்ராஜ்ன்றது வந்து ஓப்பன் பண்ணலை. ஹெம்ராஜ்ன்றவர் அந்த வீட்டுடைய இன்னொரு டொமஸ்டிக் வேலைக்காரரு, வீட்டுடைய வேலைக்காரரு 2007 அந்த வீட்டில் வேலை பார்த்துட்ருக்கிறாரு. அந்த டோரை ஓப்பன் பண்ணது அப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுடைய எஜமானி டாக்டர் நுபுர் தல்வார். அவங்க வந்த உடனேமே பாரதி மண்டல் என்ன கேட்குறாங்கன்னா, ஹெம்ராஜ் எங்கே அம்மா அப்படின்னு கேட்குறாங்க. ஹெம்ராஜ் பக்கத்தில் பால் வாங்க போயிருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கதவை தரங்கன்னு சொல்லும் போது கதவு லாக் ஆகிருக்குது, நீ பால்கனி வழியாக வா, பால்கனி வழியாக நான் வந்துட்டு இந்த வீட்டுடைய கதவை நான் தூக்கி போடுறேன். ஏன்னா நடுவில் அந்த மெஷ் டோர் இருக்கிறதுனால கொடுக்க முடியல அவங்களால. இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா பாரதி மண்டல் கீழே இறங்கி வந்து பால்கனி அண்ட நிற்கிறாங்க. அந்த சமயம் நுபுர் தல்வார் பாரதி மண்டலை பார்த்து சொல்கிறாங்க, கதவு லாக் ஆகலன்னு நினைக்கிறேன், வெறும் தாழ் மட்டும் தான் போட்டிருக்கு, நீ வேணால் திரும்பவும் வந்துட்டு ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாரதி மண்டல் என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா நான் திரும்பவும் மேலே ஏறி வந்துட்டு ஒருவேளை அந்த கதவு பூட்டப்பட்டிருந்ததுன்னா திரும்பவும் நான் இறங்கி வந்துட்டு இங்கே வந்து சாவியை வாங்கணும், நீங்கள் எதுக்கோ சாவியை போடுங்க, ஓப்பனாக இருந்ததுன்னா நான் வந்து தாழ ஓப்பன் பண்ணிவிட்டு வந்துடுவேன், இல்லை லாக்டவுன் இருந்ததுன்னா இந்த சாவியை யூஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் சரிதான்னு சொல்லிட்டு சாவியை தூக்கி போடுறாங்க. அவங்க மேலே ஏறி வராங்க. வித்தின் தட் ஃபியூ மினிட்ஸ் அவங்க டோரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது வீட்டுக்குள்ளார ஒரே அழுக சத்தம். நுபுர் தல்வார், அவங்க ஹஸ்பண்ட் டாக்டர் ராஜேஷ் தல்வார் 2 பேரும் அழுதுட்டுருக்காங்க. என்ன ஏதுன்னு போயிட்டு இந்த பாரதி மண்டல் போய் பார்க்குறதுக்குள்ளார நுபுர் தல்வார் ஓடி வந்து பாரதி மண்டலை கட்டி பிடிச்சிக்கிட்டு, என் பொண்ணை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணோடைய ரூம், அவங்க பொன் ஆருஷி தல்வார் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா வெள்ளை கலர் பிளாங்கெட் ஓப்பன் பண்ணி பார்த்த உடனேமே அவங்க பொன் ஆருஷி தல்வார் கழுத்தறுக்கப்பட்டு பிணமாக கிடந்திருக்கார் ரத்த வெள்ளத்தில். யார் இந்த தல்வார்ஸ், எதுக்காக அவங்க டாட்டர் அன்றைக்கி செத்து கிடந்தாங்க, யார் அந்த டாட்டரை கொலை செஞ்சாங்க, இதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். திஸ் இஸ் மீ டி பர்சுவல் பெரிக்லிஸ். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வாரத்துக்கு நம்ம பார்க்க போகிற மர்டர் கேஸ் என்ன சீரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, தி ஆருஷி தல்வார் மர்டர் கேஸ் ஆர் த நோய்டா டபுள் மர்டர் கேஸ். ஸோ யார் இந்த தல்வார்ஸ்? ஆருஷி தல்வார் கொல்லப்பட்ட அந்த நாளுக்கு முன்னாடி அந்த குடும்பத்துடைய லைஃப் எப்படி இருந்தது? ராஜேஷ் தல்வார்ன்றவர் ஒரு டென்டிஸ்ட். அவர் ப்ராஸ்தட்டிக் டென்டிஸ்ட்ரியில் போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருக்காரு. நுபுர் தல்வார் அவங்களும் ஒரு டென்டிஸ்ட், அவங்க ஆர்த்தோடான்டிக்ஸில் போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேர் கல்யாணம் பண்ண வருடம் 1989. அப்போது அவங்க ஒரிஜினலாக எங்கே ஒரு கிளினிக்கில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, C42 ஹவுஸ் காஸ்டில் அவங்க 2 பேரும் நடத்திட்டு இருந்த கிளினிக்கில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த கிளினிக்கில் ஒரு அசிஸ்டண்ட் இருக்கிறாரு, அவர் பேர் தான் கிருஷ்ணா தடராய். அவர் ஒரு நேபாளி. இது ஒரு பக்கம் இருக்க. இவங்க ஒரிஜினலாக குடியிருந்த வீடு பார்த்தீங்கன்னா அசாத் அப்பார்ட்மெண்ட்ஸ், அரபிந்தோ மார்க், நியூ டெல்லியில் தான் இருக்குது. ஹவெவர் ஆருஷி தல்வார் பிறந்த பிறகு, அதுவும் இல்லாமல் ராஜேஷ் தல்வார் அவங்க அம்மா தவறினது பிறகும் இவங்க 2 பேரும் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, ஆருஷி தல்வாருடைய ஃப்யூச்சருக்காகவும் அவங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் இருக்கணும். ஏன்னா 2 பேரும் ஒர்க்கிங் பேரண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு வளர்க்குறதுக்கு ஒரு நல்ல அட்மாஸ்ஃபியர் இருக்கணுன்றதுக்காக இப்போது ப்ரெசண்ட்டாக நான் சொன்னேன் L32 ஜால்வாயு விஹாரில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு குடியேறுறாங்க. அதுக்கு ஒரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நுபுர் தல்வாருடைய பேரண்ட்ஸ் கேப்டன் பிஜி சிட்னி, அவங்களுடைய ஒய்ஃப் மிஸ்ஸஸ் லதா சிட்னி 2 பேரும் ஒரு கிட்ட ப்ராக்சிமிட்டியில் தான் அவங்க வீடும் இருக்குது. ஸோ இவங்க 2 பேர் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இவங்க 2 பேர் கிளினிக்ஸ்க்கு ஒர்க் விஷயமாக போகும்பொழுது ஆருஷி தல்வார் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஈவினிங் யூஸ்வலாக வந்துட்டு நுபுர் தல்வார் ஒரு 6 to 7 PM வரும்பொழுது அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஆருஷி தல்வாரை கூட்டுக்கிட்டு இவங்க L32 ஃப்ளாட்டுக்கு வருவாங்க. இது ஒரு பக்கம் இருக்க. L14 ஃப்ளாட் ஒன்று இருக்குது, அதே ஜால்வாயு விஹாரில் L14 ஃப்ளாட்டில்
சர்வன்ட் குவார்டர்ஸில் கிருஷ்ணா தடரே, நான் சொன்னல அவங்களுடைய கிளினிக் அசிஸ்டண்ட், அவர் அந்த சர்வன்ட் குவார்ட்டர்ஸில் தங்கியிருக்கிறார். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. நெக்ஸ்ட் என்ன முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் அந்த ராத்திரி மே மாதம் 15ஆம் தேதி 2008 அப்போ நுபுர் தல்வார் ஆருஷி தல்வாரை அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டிலேருந்து கூட்டுக்கிட்டு வராங்க 6 to 7 PM. அன்றைக்கி ராஜேஷ் தல்வார் ஒரு 9 மணிக்கு தான் வராரு. அவரை வந்துட்டு L32 ஃப்ளாட்டில் ட்ராப் பண்ணது பார்த்தீங்கன்னா உமேஷ் சர்மா அவருடைய டிரைவர் ஒரு ஆப்ட்ரா காரில் வந்துட்டு ட்ராப் பண்ணுறாரு. அவரை ட்ராப் பண்ணிவிட்டு அந்த காரை உமேஷ் சர்மா அவங்களுடைய டிரைவர் அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, கேப்டன் சிட்னி, மிஸ்ஸஸ் லதா சிட்னி, அவங்க வீட்டாண்ட போயிட்டு அந்த காரை ட்ராப் பண்ணுறாரு. இது ஒரு பக்கம் இருக்க. 9:30 ஆருஷி தல்வார், ராஜேஷ் தல்வார், நுபுர் தல்வார் 3 பேரும் உட்காந்து டின்னர் சாப்பிட்றாங்க அவங்க வீட்டில். இதுக்கிடையில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதம் மே மாதம் 24ஆம் தேதி ஆருஷி தல்வாருடைய பிறந்த நாள். ஸோ நுபுர் தல்வாரும் ராஜேஷ் தல்வாரும் ஆருஷி தல்வாருக்கு ஒரு சோனி டிஜிட்டல் கேமரா ஆர்டர் பண்ணுறாங்க. அந்த கேமரா 15ஆம் தேதியே வந்துடுது. 24ஆம் தேதி பிறந்த நாளுக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட்டை இவங்க அந்த ராத்திரி 15ஆம் தேதி 10 மணிக்கு ஆருஷி தல்வார்கிட்ட அந்த சோனி டிஜிட்டல் கேமராவை கொடுக்குறாங்க. அதை கொடுத்த உடனே ஆருஷி தல்வார் நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் அந்த கேமரா வச்சு எடுக்கிறாங்க, சிலது டிலீட்டும் பண்ணுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க. நைட்டு 10:30 மணிக்கு ராஜேஷ் தல்வார் அமெரிக்கன் டென்டிஸ்ட்ரி அசோசியேஷனுக்கு ஒரு மெயில் அனுப்பணுன்ட்டு சொல்கிறாரு. அதற்காக நுபுர் தல்வாரை ஆருஷி தல்வார் ரூமுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற வைஃபை ரவுட்டர், இன்டர்நெட் ரவுட்டரை ஆன் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். அதற்காக நுபுர் தல்வார் ஆருஷி தல்வாருடைய ரூமுக்கு போயிட்டு அந்த ரவுட்டரை ஆன் பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது அவங்களுடைய ரூமுடைய சாவியை அந்த டோர் நாப்லேயே வச்சுட்டு வந்துடுறாங்க. அப்புறம் 11:30க்கு ராஜேஷ் தல்வாரும் நுபுர் தல்வாரும் தூங்கிடுறாங்க. ஸோ அன்னைக்கு ராத்திரி 11:30 மணிக்கு தூங்க போன ராஜேஷ் தல்வார், நுபுர் தல்வார் மறுநாள் காலையில் பாரதி மண்டல் அடிக்கிற காலிங் பெல்லை கேட்டு தான் எழுந்திக்கிறாங்க. பாரதி மண்டல் யாருன்னு பார்க்கணும். பாரதி மண்டல்ன்றவங்க பெங்காலை சேர்ந்தவங்க. அவங்க தல்வாருடைய ஃபேமிலிக்கு ரெகுலரான ஒரு வீட்டு வேலைக்காரி கிடையாது. ஒரு வாரத்துக்கு மட்டும் டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்டில் வந்த ஒரு வேலைக்காரி. அவங்களுக்கு முன்னாடி ரெகுலரான வேலைக்காரி யாருன்னு பார்த்தீங்கன்னா தல்வாருடைய ஃபேமிலிக்கு கல்பனான்ற ஒரு கேரக்டர். பட் அவங்க ஒரு வாரம் லீவில் போனதுனால தான் பாரதி மண்டலில் தல்வார்ஸ் வந்துட்டு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்டுக்காக வைக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க. ஹெம்ராஜ்ன்றவர் ஒரு கேரக்டர் இருக்கிறார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2007 தல்வார்ஸ் ஹெம்ராஜை வந்துட்டு வீட்டோட வச்சுக்கிற ஒரு வேலைக்காரர்னா வச்சுக்கிறாங்க. அவர் நேபாளை சேர்ந்தவர். நேபாளில் அவருக்கு 2 டாட்டர்ஸ் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தங்க வந்துட்டு ஹேண்டிகேப்டு. வழக்கமாக ஹெம்ராஜ் வந்துட்டு ரொம்ப அமைதியான கேரக்டர். அவருக்கு வந்துட்டு எந்த ஒரு சர்ச்சையிலையும் ஈடுபட்டது கிடையாது அந்த ஃப்ளாட்டில். அவருடைய வேலை என்னென்னா வீட்டில் சமைச்சு போடணும், காய்கறி வாங்கிட்டு வரணும், அது போக பால் பேக்கெட் இருந்தால் வாங்கிட்டு வரணும், அது போக வந்துட்டு வீட்டுக்கு யாராச்சும் வந்துட்டு போனாங்கன்னா அந்த கதவை திறக்கிறது, மூடுற, அந்த மாதிரி ஒரு ரெகுலர் டொமஸ்டிக் வீட்டோட வச்சுட்டு இருந்தோன்னா, டொமஸ்டிக் மெய்டு ஒரு மெய்ட் சர்வெண்ட் வச்சுட்டு இருந்தோன்னா எப்படி இருக்குமோ அந்த வேலை தான் வந்துட்டு ஹெம்ராஜ் பார்த்துட்டு இருந்தார். இதெல்லாம் போக வந்துட்டு அந்த ரெலவெண்ட் இயர் 2008 ஆருஷி 9வது படிச்சுட்டு இருந்தாங்க டெல்லி பப்ளிக் ஸ்கூல் நொய்டாவில். இந்த சம்பவம் நடக்கிற 2 மாதத்துக்கு முன்னாடி மார்ச் மாதம் 2008 அந்த என்டையர் ஜால்வயு விஹார் ஃப்ளாட்ஸில் ஒயிட் வாஷிங் ஒர்க்ஸ் நடந்துட்டு இருந்தது. ஸோ அதனால் அந்த ஒயிட் வாஷிங் ஒர்க்ஸ்க்கு தேவைப்படுற தண்ணி எல்லாமே வந்துட்டு அங்கங்கே இருக்கிற டெரஸுடைய டேங்க்லேருந்து தான் யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த டெரஸோட சாவியம் வந்துட்டு ஹெம்ராஜ் கிட்ட தான் இருந்தது. ஸோ பாரதி மண்டல் ஆருஷி தல்வார் கொல்லப்பட்டாருன்றத ஃப்ளாட்மேட் கிட்ட போய் சொல்லும் பொழுது இம்மிடியட்டாக இந்த நியூஸ் காட்டுத்தீயாக பரவ ஆரம்பிக்குது. பக்கத்தில் இருக்கிற ஃப்ளாட்மேட்ஸு, நெய்பர்ஸு, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருமே அந்த ஃப்ளாட்டுக்கு வந்துடுறாங்க. அதில் முக்கியமாக வந்தவங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆருஷி தல்வாருடைய கிராண்ட் பேரண்ட்ஸ், ராஜேஷ் தல்வாருடைய பிரதர் தினேஷ் தல்வாருடைய ஒய்ஃப் வந்தனா தல்வார், அதுக்கப்புறமா இந்த தல்வார்ஸ்க்கு டென்டிஸ்ட்லியில் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அதில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் துரானிஸ், அவங்களும் டாக்டர்ஸ் தான், டென்டிஸ்ட்ஸ் தான். ஸோ இவங்க எல்லாருமே வந்து அசம்பிள் ஆகுறாங்க. இந்த மீன் டைம் L28 ஃப்ளாட் நம்பரில் வசிச்சுட்டு இருந்த மிஸ்டர் புனிஷ் ராய் டாண்டன் இந்த சம்பவத்தை பார்த்து முடிச்சுட்டு அவருடைய ஃப்ளாட்டுக்கு போயிட்டு இம்மிடியட்டாக வீரேந்தர் சிங் என்ற சொல்லப்படுற செக்யூரிட்டி கார்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மர்டர் நடந்திருக்கு, இதை இம்மிடியட்டாக போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்கிறார். ஸோ வீரேந்தர் சிங் அன்றைக்கி அப்போ நைட் டியூட்டியை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிற கான்ஸ்டபிள் பவன்குமாரை பார்த்துட்டு அவர்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறார். பவன்குமார் இம்மிடியட்டாக லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உடனே தல்வாருடைய ஃப்ளாட்டுக்கு விரைஞ்சி போகிறார். அங்கே போகிறதுக்குள்ளார காலையில் 6:54 மணிக்கு
ராஜேஷ் தல்வாரோடைய பிரதர் தினேஷ் தல்வார் 100க்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தையும் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ சரியாக 7 மணிக்கு கான்ஸ்டபிள் பவன்குமார் சீன் ஆஃப் அக்கரன்ஸ் அந்த ஃப்ளாட்டுக்கு வந்துடுறாரு. ஃபாலோட் பை அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் தத்தாராம், ஒரு லேடி கான்ஸ்டபிள் சுனிதா, அப்புறமா அங்கே இருக்கிற எஸ்ஐ பச்சு சிங் என்றவர். இவங்கெல்லாம் வந்து சேர்ந்த பிறகு அங்கே இருக்கிற எஸ்பி மகேஷ்குமாரும் வந்து நிற்கிறாரு அந்த ஃப்ளாட்டுக்கு. ஸோ இவங்க எல்லாருமே முதல்ல ஆருஷி தல்வாரோடைய ரூமுக்கு தான் போகிறாங்க. போயிட்டு அங்கே இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே போன உடனே அவங்க அப்சர்வ் பண்ணுறது என்னென்னா, ஆருஷி தல்வாரோடைய ரத்தம் எல்லா செவர்லேயும் வந்துட்டு திரிக்கப்பட்டு இருக்குது. முதல் ஒரு விஷயம். ரெண்டாவது, ஆருஷி தல்வார் ஒரு பில்லோ மேலே வந்துட்டு அவங்க தலையை வந்து சாய்ச்சி வச்சுருக்கிறாங்க. அது ரெண்டாவது விஷயமா பார்க்குறாங்க. மூணாவது விஷயம் என்ன பார்க்குறாங்கன்னா, ஆருஷி தல்வார் போற்றப்பட்ட அந்த பெட்ஷீட், அது வந்துட்டு ஒரு காட்டன் பெட்ஷீட், அதில் வந்துட்டு கலராக ரிங்ஸ் வந்துட்டு இருக்கிறதையும் அப்சர்வ் பண்ணுறாங்க. மூணாவது ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆருஷி தல்வாரோடைய ஷர்ட் மேலே கொஞ்சம் விலகப்பட்டிருந்தது. அவங்க போட்டுட்டு இருந்த பேண்ட்டும் கீழே கொஞ்சம் விலக்கப்பட்டிருந்தது. அந்த பேண்ட்டோடைய நாடாகள் அவிழ்க்கப்பட்டிருந்தது. இது ரொம்ப முக்கியமான விஷயமா வந்துட்டு இன்வெஸ்டிகேட்டர்ஸ் பார்க்குறாங்க. இமிடியட்லி சப் இன்ஸ்பெக்டர் பச்சு சிங்கு கான்ஸ்டபிள் கௌதம் என்று ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட வந்துட்டு இந்த ரூமை நீ முதல்ல ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவரும் அக்குவேர் ஆணிவரா ஆருஷி தல்வாரோடைய ரூமை கம்ப்ளீட்டாக ஃபோட்டோ எடுக்கிறார். எடுத்துகிட்ட பிறகு ஃபிங்கர் பிரிண்ட் அனாலிசிஸ் கிட்டையும் சொல்கிற மாதிரி சொல்லி கான்ஸ்டபிள் கௌதம் கிட்ட வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட்ஸை லிஃப்ட் பண்ணு, இந்த வீட்டில் இருக்கிற எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் பாசிபிள் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்குமோ அங்கே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் எல்லாத்தையும் லிஃப்ட் பண்ணுன்னு சொன்ன உடனே கான்ஸ்டபிள் கௌதம் முதல் விஷயமா போய் ஃபிங்கர் பிரிண்ட் எங்கே லிஃப்ட் பண்ணுறாருனா, ஆருஷி தல்வாருடைய லிவிங் ரூமில் இருக்கிற ஒரு டைனிங் டேபிளில் போயிட்டு பேலண்டைன் ஸ்காட்ச் விஸ்கி இருக்குது, அந்த விஸ்கி பாட்டிலில் ஃபிங்கர் பிரிண்ட்டை ஃபஸ்ட்டு லிஃப்ட் பண்ணுறாரு. அந்த விஸ்கி பாட்டிலில் கொஞ்சம் விஸ்கியும் லெஃப்ட் ஓவர் இருக்குது. ரெண்டாவது, அவங்க சாப்பிட்ற தட்டுகள்லேருந்து வந்துட்டு அந்த டேபிள் மேலே இருந்து தட்டுகள்லேருந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை லிஃப்ட் பண்ணுறாரு. மூணாவது, குடிக்கிற கிளாஸஸ்லேருந்து லிஃப்ட் பண்ணுறாரு. நாலாவது, அந்த வீட்டுடைய மெயின் டோர்லேருந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸை லிஃப்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா ஆருஷி தல்வாரோடைய டோர்லேருந்தும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸை லிஃப்ட் பண்ணுறாரு. இது போக இன்ஸ்பெக்டர் பச்சு சிங் ஹேம்ராஜ் தங்கியிருந்த ரூம்குள்ளார போகிறார். அங்கே போனால் ஒரு கிங்ஃபிஷர் பியர் பாட்டில், சுலா ஒயின் பாட்டில், அது போக வந்துட்டு ஒரு ஸ்ப்ரைட் பாட்டில், இது மூணுத்தையும் வந்துட்டு அப்சர்வ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் எழுதுகிறார். இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும்பொழுது ஒரு இன்வெஸ்டிகேஷனுடைய முக்கியமான அங்கம் ஒரு மர்டர் கேஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம். இந்த இன்வெஸ்டிகேஷனை ஃபுல்லாக முடிச்சிட்ட பிறகு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஆருஷி தல்வாருடைய பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புகிறாங்க. ஆருஷி தல்வார் பாடியை போஸ்ட்மார்ட்டம் நடத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சுனில்குமார் தோஹரே. முக்கியமான ஒரு கொஸ்டின் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் டாக்டர் சுனில்குமார் தோஹரே கிட்ட வைக்கிறது என்னென்னா, ஆருஷி தல்வார் செக்ஷுவலி அசால்ட் பண்ணியிருக்கிறாங்களா இல்லை ரேப் ஏதாவது பண்ணியிருக்கிறாங்களான்ற ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ சரியாக 12 மணி மதியானம் ஆருஷி தல்வாருடைய சடலம் போஸ்ட்மார்ட்டத்துக்கு உட்படுத்தப்படுது. 1.5 மணி நேரம் கழிச்சு மதியானம் 1:30க்கு தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் டாக்டர் சுனில்குமார் தோஹரே கொடுக்குறாரு. அவருடைய ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா, ஆருஷி தல்வார் வெஜைனால ஒயிட்டிஸ் டிஸ்சார்ஜ், வெள்ளை கலர் ஒரு டிஸ்சார்ஜ் இருக்குது. ஆனால் ஆருஷி தல்வார் செக்ஷுவலி அசால்ட் பண்ணப்படலை, ரேப் பண்ணப்படலைன்ட்டு அவருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் டாக்டர் சுனில்குமார் தோஹரே சொல்கிறார். ஆருஷி தல்வாருடைய பாடியை தல்வார்ஸ் கிட்ட, ராஜேஷ் தல்வார்கிட்டையும் நுபுர் தல்வார்கிட்டையும் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட் ரிச்சுவல்ஸ் எல்லாமே நடக்குது. ஆருஷி தல்வாருடைய பாடியும் எரிக்கப்படுது. இந்த மீன்வாயில் வித் போலீஸ் பெர்மிஷன் ஆருஷி தல்வார் இருந்த ரூம் எல்லாமே வந்துட்டு அந்த தடயங்கள் எல்லாமே, ரத்தம் எல்லாமே, வீடு வந்து க்ளீன் பண்ணுறாங்க, சானிடைஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆருஷி தல்வாருடைய ஆஷஸை எடுத்துகிட்டு வந்து ஒரு லாக்கர்லேயும் வச்சுக்கிறாங்க. மறுநாள் காலையில், அதாவது 17/5/2008 ராஜேஷ் தல்வாரும் நுபுர் தல்வாரும் ஹரித்வாருக்கு ஆருஷி தல்வாருடைய ஆஷஸை கரைக்கிறதுக்காக புறப்படுறாங்க. இந்த மீன்வாயில் இந்த ஃப்ளாட்டில் போலீஸ் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் டாக்டர் ராஜீவ் குமார், டாக்டர் ரோஹித் கோச்சா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் த தல்வார்ஸ். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டெரஸ்க்கு போகிற படிக்கட்டில் சில பிளட் ஸ்டெயின்ஸ் இருக்குது, டெரஸில் இருக்கிற அந்த லாக்காண்டையும் வந்துட்டு சில பிளட் ஸ்டெயின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் தத்தாராம் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இமீடியட்லி தத்தாராம் வந்து ராஜேஷ் தல்வாருக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணோடனே ராஜேஷ் தல்வார் சொல்கிறாரு, அந்த டெரஸோட சாவி என்கிட்ட இல்லை, ஹெம்ராஜ் கிட்ட தான் இருக்குது. ஸோ ஹெம்ராஜை பிடிக்கிறதுல வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஏன் வந்துட்டு உடைக்கிறது, டோர் ஓப்பன் பண்ணுறது, டெரஸ் டோர் ஓப்பன் பண்ணுறதுலாம் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாரு. பட் அதையும் தாண்டி போலீஸ் அந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பண்ணி பார்த்தா அந்த டெரஸில் ரத்த வெள்ளத்தில் ஒரு சடலம் கிடைக்குது. இமீடியட்டாக இதை வந்து ராஜேஷ் தல்வாருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ராஜேஷ் தல்வார், நுபுர் தல்வார் ஹரித்வாருக்கு போகாமல் ஆருஷி தல்வாருடைய ஆஷஸோடு வந்துட்டு
அவங்க ஃப்ளாட் ஜால்வாயு விஹாரில் வந்து நிற்கிறாங்க. பட் ராஜேஷ் தல்வார் மட்டும் தான் ஃப்ளாட்டுக்குள்ளார வராரு. நுபுர் தல்வார், ஆருஷி தல்வாரோடைய ஆஷிஸை வந்துட்டு கையில் வச்சுட்ருக்காங்க. ஏன்னா அது ஒரு ஐதீகம், ஒரு சாங்கியம். வெளியில் எடுத்துகிட்டு போயிட்ட பிறகு திருப்பி வீட்டுக்குள்ளார கொண்டாடக்கூடாது. அதனால் அவங்க வெளியிலேயே நிற்கிறாங்க. ராஜேஷ் தல்வார் மேலே வராரு. வந்து பார்த்த உடனேயும் அங்கே கிடைக்கிற சடலம் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெம்ராஜோடைய சடலம். ஆருஷி தல்வாரை கொலை செய்தது ஹெம்ராஜ் தான் சொல்லிட்டு ராஜேஷ் தல்வார் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு முரண்பாக ஹெம்ராஜும் அவங்களுடைய டெரஸில் ஒரு பிணமாக கண்டெடுக்கப்படுகிறார். எதற்காக ஹெம்ராஜ் கொல்லப்பட்டார், எதற்காக ஆருஷி தல்வார் கொல்லப்பட்டார், 2 கொலைகளும் செய்தது ஒரே நபரா, எந்த மோட்டிவுக்காக இந்த கொலையை செய்தார்கள், எப்படி இந்த போலீஸ் வந்துட்டு கிராக் பண்ணுறாங்க இந்த மர்டர்ஸை என்றதை வரப்போகிற காணொளிகளில் பார்ப்போம். Until then, stay tuned. Please like, share and subscribe to my YouTube channel. This is me, D. Percival Pericles. Thank you all for watching my video.